பேரிடர் காலத்தில் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளவே எல்லோரும் நினைப்பார்கள். ஆனால் வெள்ளம் சூழ்ந்த இடத்தில் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் வாய் பேச முடியாத பெண்ணுக்கு பிரசவம் பார்த்திருக்கிறார் தூத்துக்குடியைச் சேர்ந்த செவிலி ஒருவர். சர்வதேச மகளிர் தினத்தில் இவரின் மகத்தான பணி குறித்து பார்க்கலாம். தூத்துக்குடி வெள்ளத்தை யாரும் மறந்துவிட முடியாது. அந்த சமயத்தில் திருச்செந்தூர் அருகே பட்டாண்டி கிராமத்தை சேர்ந்த ரம்யா என்ற வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி கர்ப்பிணிக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. வலியில் துடித்த ரம்யாவை ஏரல் அருகே தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர்கள் கைவிரித்து விட்டனர். அந்த நேரத்தில் ஏரல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்தனர். மழை வெள்ளத்தால் மின்சாரம் இல்லாமல் இடுப்பளவு தண்ணீரில் தவித்த நேரத்திலும் அங்கிருந்து செவிலியர் ஜெயலட்சுமி பிரசவம் பார்த்து அந்த பெண்ணையும் குழந்தையையும் காப்பாற்றியுள்ளார். இடுப்பளவு உயரும் வெள்ள நீர், மின்சாரம் இல்லாத பொழுதுகள், குடிக்க தண்ணீர் இல்லாத சூழல் என அந்த கடினமான நேரத்தை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் ஜெயலட்சுமி. எங்களுக்கு பிரசவம் பார்த்து தான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் எங்களுக்குமே முந்தின நாளும் கரண்ட் இல்லை ப்ளஸ் எங்களுடைய மெடிக்கல் ஆஃபீஸருக்கோ உயர் மருத்துவ யாருக்கு எது தெரிவிக்கணும்னாலும் அன்னைக்கு சூழ்நிலையில் டவரும் இல்லை, ஃபோன் எதுவுமே எங்களால் யூஸ் பண்ணவும் முடியலை. எப்படியாட்டும் அதுக்கப்புறம் அந்த பெண்ணு அந்த தாயும் சேயும் நல்லபடியாக டெலிவரி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் மட்டும்தான் எங்களுக்குள்ள அப்போதைக்கு இருந்தது. அப்புறம் அந்த பெண் ஒரு கிட்டத்தட்ட 7 மணிக்கு ரொம்ப பிரசவ வலியில் துடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் எங்களுடைய மற்ற பகுதி எல்லாமே நிறைய தண்ணி வந்துருச்சு. எங்களோட இடுப்பளவுக்கு மேலே தண்ணி வந்துருச்சு. எங்களுடைய பிரசவ வார்டு கொஞ்சம் உயரமான பகுதினால அந்த பெண்ணை இங்கே கூட்டு பாதுகாப்பாக வச்சுருந்தோம். அவங்களுக்கு டெலிவரிக்கு தேவையான என்னெல்லாம் இருக்கோ முடிஞ்ச அளவு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். மற்ற எல்லா இடமே கரண்ட் போயிட்டு யூபிஎஸ்ல இந்த பகுதியில் மட்டும் ஒரே ஒரு லைட்டு மட்டும் தான் இருந்தது. அந்த லைட்டுமே ரொம்ப கவனமாக கொஞ்சம் அவங்கள பரிசோதிக்கும் போது மட்டும் போட்டு ஆஃப் பண்ணி இந்த மாதிரி வச்சுருந்தோம். அவங்க அதிகமான பிரசவ வலியில் இருந்தாங்க. திருப்பி அப்போ எப்படி தோணுச்சுன்னா அந்த பெண்ணும் அந்த தாயும் சேயும் நல்லா இருக்கணும், அவங்க நல்லபடியாக பிரசவம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் தான் இருந்தது. ஆனால் அவங்க ஒரு ஹை ரிஸ்க்கு, இவங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு டென்ஷனும் இருந்தது. நல்ல பெட்ஷீட்லாம் கொடுத்து நல்லா சுற்றி அவங்கள வார்ம்த்தாக வச்சுருந்தோம். அவங்கள பெட்டை விட்டு கீழே இறங்க விடாமல் உட்கார வச்சு அவங்கள ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருந்தோம். அடுத்து என்னென்னா தண்ணி கூட கிடையாது. எங்களுக்கு கரண்ட் இல்லை. கரண்ட் இல்லாதனால அந்த பிரசவம் பார்க்க ஆரம்பிக்கும் போது இருந்தது. பட் முடிக்கும் போது அந்த கரண்ட்டுமே யூபிஎஸ்ல ஒன்று அந்த கரண்ட்டுமே கட் ஆயிட்டு அதுக்கப்புறம் மொபைல் டார்ச் யூஸ் பண்ணி இப்படி தான் நாங்கள் அவங்கள பார்த்துட்டு இருந்தோம். அன்னைக்கு தனியார் மருத்துவமனைகள் கைவிட்ட நிலையில் தங்கள் மகளையும் குழந்தையையும் காப்பாற்றிய செவிலியரை ரம்யாவின் குடும்பம் இப்போதும் நெகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகிறது. செவிலியர் அந்த ஒரு சிஸ்டர் மேடம் தான், டாக்டர்ஸ் கிடையாது அந்த ஹாஸ்பிட்டலில். உள்ள டெலிவரி ரூமில் கூட தண்ணி, எங்கே பார்த்தாலும் தண்ணி. என்ன பண்ணுறது தெரியாமல், மேடம் தான் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க, நான் இருக்கேன் அப்படி சொல்லி எங்களுக்கு டெலிவரி பார்த்து எங்கள் பொண்ணை காப்பாற்றி 2 உயிரை காப்பாற்றி கொடுத்து மறுபடியும் எங்களுக்கு 3 நாளாக அவங்க ஹெல்ப் பண்ணி தண்ணி சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது மேடம் தான். வெள்ள சமயத்தில் ஆய்வு செய்த கனிமொழி எம்பி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் குழந்தையை பெற்றெடுத்த தாய் இருக்கும் தகவல் அறிந்த உடனே அங்கு உடனடியாக படகை அனுப்பி வைத்து பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தார். அத்தனையும் சாத்தியமானது செவிலியர் ஜெயலட்சுமியின் அர்ப்பணிப்பால்தான். இவரை போன்ற செவிலியரை போற்றுவோம். புதிய தலைமுறைக்காக தூத்துக்குடியிலிருந்து செய்தியாளர் ராஜன்.